இந்த வாரம் Feb 8 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு The Future of Passive Investing ETF and Index Funds. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ETF அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு மாற்றம் கொண்டு வரும்னு இந்த வெபினார் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெபினாரில் ETFs அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட க்ரோயிங் பாப்புலாரிட்டி, பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றியும், இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் பேச போகிறாங்க. இதை தொடர்ந்து 11 மணிக்கு இன்சூரன்ஸ் ஃபார் யங் அடல்ட்ஸ், பில்டிங் அ சேஃப்டி நெட் இயர்லி. இன்சூரன்ஸை எப்போ எடுக்கிறது சரி, இன்சூரன்ஸை சரியாக தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஏன் நம்ம இன்சூரன்ஸை 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறப்போயே எடுத்து வச்சுக்கணும்னு பேச போகிறாங்க. கடைசியாக ஒன்ஸ் அப்பான் அ போர்ட்ஃபோலியோ லெசன் ஃப்ரம் பிஹேவியரல் ஃபைனான்ஸ் பார்ட் 2. இதில் எமோஷன் அண்ட் பயாசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை எப்படி மாற்றுது, பிஹேவியரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் காமன் பிட்ஃபால்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் அ ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோலாம் என்னங்கிறத பற்றியும் பேச போகிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட். இப்படி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பட்ஜெட் யாருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அதிகம். கார்பரேட் டாக்ஸை குறைச்சாக்கா இந்த பட்ஜெட் கார்பரேட்டுகளுக்காக எழுதப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை நம்ம ஈஸியா உருவாக்கிடலாம். அப்படி உருவாக்கினோடனே என்ன ஆகும், ஏதோ மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து கார்பரேட்டை கொடுத்த மாதிரி ஒரு சில பேரை நம்ப வச்சிடலாம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஓவரா கூவுனா நிறைய பேர் கூட அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ப முடியும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸை குறைச்சாக்கா உழைக்காம உட்கார்ந்து சாப்பிட்ற முதலீட்டாளர்களுக்கு தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். டிவிடெண்டுக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்னு எக்ஸாம் பண்ணாக்கா சம்பளம் வாங்குறவங்க கிட்ட இவ்வளவு டாக்ஸ் வாங்குறீங்க, கம்பெனிக்கு முதலாளியா உட்காரவனுக்கு போய் நீங்க எதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும், அவன் தினமும் என்ன வேலை செய்யறான், என்னைக்கே போட்ட காசுக்கு அவனுக்கு எதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை ஈஸியா கொண்டு வரலாம். எக்ஸ்போர்ட்டருக்கெல்லாம் டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இங்க உள்நாட்டு நுகர்வுக்கு நாங்க இவ்வளவு பாடுபடுறோம், உள்நாட்டு தேவைகளை நாங்க நிறைவு செய்யறோம், எங்களுக்கு கொடுக்காம எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கவனுக்கு இவன்லாம் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கு போய் நீங்க டாக்ஸை குறைக்கிறீங்க அல்லது எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்கன்னு ஈஸியா ஒரு புனைவை உருவாக்கிடலாம். ஸோ ஒரு டிசிஷனுக்கும் இந்த மாதிரி நம்ம தாராளமா என்ன மாதிரியான கிரிட்டிசம் வேணா உருவாக்கலாம். இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே வரி கட்டுறவங்கள நியாயமா உண்மையா இருக்கிறவங்ககிட்ட இருந்து வாங்குற வரிய அரசு இழந்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஃபோர்கோ பண்றாங்க டாக்ஸ். சோ தெரியாதவங்க கிட்ட என்ன சொல்லலாம், வரி கட்டுறவங்களுக்கு சலுகைனாக்கா பணக்காரனுக்கு சலுகை அப்படின்னு நேரா ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணிடலாம். இல்ல சாதாரண ஆளுங்கள்லாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி நீங்க பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு புருடா விடலாம். எல்லா விதமான பட்ஜெட்ல கொடுக்கப்படுற சலுகைகளுக்கும் குதர்க்கமா ஒரு வாதத்தை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. கேட்கிறவன் கேனா இருந்தா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்ல 1 லட்சம் கோடி ரூபாய் கவர்மெண்ட் இன்கம் ஃபோர்கோ பண்ணிருக்குனாக்கா அந்த பணத்தை டாக்ஸ் பேயர் கையில வைக்கிறாங்கன்றது உண்மைதான். அந்த டாக்ஸ் பேயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது. பட் இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட் தெரியுமா, இவங்களுக்கான பட்ஜெட் கூட இல்லை. இன்னைக்கு சுய வேலை வாய்ப்புல சம்பளம் வாங்காமல் தனக்காகவே வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் தான் இன்னைக்கு அதிகமா வளர்ற ஒரு செக்மெண்ட். அவங்க விதவிதமான பணிகளை செய்யறாங்க. சில பேர் இந்த கிக் எக்கானமின்னு சொல்லக்கூடிய தொழில ஒரே நாள்ல 2-3 ஆக்டிவிட்டி பண்ணி அவங்க தங்களுடைய வருமானத்தை உருவாக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பைனான்சியல் கேபிட்டல் பில்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 3-4 பிரான்ச் வச்சு ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து உங்களுக்கு நல்ல லாபம் வருது. இப்ப நீங்க கட்டக்கூடிய டாக்ஸ் மொத்த லாபத்திலையும் பிளாட் டாக்ஸா இருக்கும் பிசினஸா இருந்தா. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க டாக்ஸே கட்டாம இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் மணியை கிரியேட் பண்ண மாட்டீங்க.
நீங்க சம்பாதிச்ச காட்டவே மாட்டீங்க. இதுதான் சராசரியான செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுடைய நிதி நிலைமை. பணம் சம்பாதிக்காம இல்ல, சம்பாதிக்கிறாங்க. ஆனா டாக்ஸ் கட்டக்கூடாதுங்கிறதுனால அவங்க சம்பாத்தியத்தை அவங்க வெளியில காட்டவும் இல்ல, அப்படி சம்பாதிச்சனுடைய பயனையும் அவங்க அடையல. இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒருத்தருக்கு 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு வெஹிக்கிள் லோன் 8% கிடைக்கணும், ஒரு ஹோம் லோன் கிட்டத்தட்ட ஒரு 8.25% கிடைக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த இன்கமுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணும். இது எல்லாம் கிடைக்கணும்ல, இது எதுவுமே கிடைக்காது. ஏன்னாக்கா அவங்களுக்கு சேலரி இல்லை. ஒரு வேடிக்கையான அனுபவம், ஒரு பீரியட்ல எனக்கு வந்து டிவிடெண்ட் 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு இருக்கு வருஷம். என்னால காட்ட முடியுது. 50 lakhs மினிமம் வருது. எனக்கு ஒரு சின்ன அலுவலகம் வாங்க தேவை இருந்து 8 லட்சம் ரூபாய். நான் போய் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு சின்ன லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கொடுக்க முடியாதுன்றான். ஏன்னாக்கா டிவிடெண்ட் இன்கம் வந்து நிரந்தர இன்கம் இல்லையா. சோ சேலரி சென்ட்ரிக்கா இருக்கிற ஒரு சொசைட்டி நம்ம சொசைட்டி. இதுல செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், ஸ்மால் பிசினஸ் பண்ற பீப்புள், என்னை போன்றவர்கள் சேலரி அதிகமா கொடுத்துக்க மாட்டோம். எதுக்கு அது பிசினஸ்லயே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அல்லது சில பேர் அதை காட்டவே மாட்டாங்க. அது சின்ன இடத்துல இருந்து வர்றவங்களுக்கான ஒரு இயல்பான ஒரு மைண்ட் செட். சோ என்ன ஆகுதுனாக்கா இவங்க வந்து தங்களுடைய பைனான்சியல் கெப்பாசிட்டியை வெளியே காட்டுறதே இல்லை. நான் காட்டினதுக்கே எனக்கு கொடுக்கல, பட் இந்த கேஸ்ல வந்து காட்டாம இருப்பாங்க. இப்ப இந்த பட்ஜெட் என்ன பண்ணிருக்கு? சப்போஸ் நீங்க ஃபேமிலியில 2 பேர் வேலை பண்றீங்க ஒரு பிசினஸ்ல. அந்த பிசினஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆளுக்கு ஒரு 12 lakhs சேலரி போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் டாக்ஸ் கட்ட ரெடியா இருந்தா, அல்லது உங்க ப்ராஃபிட் 1 கோடியா இருந்தா ஆளுக்கு அதை விட டபுளா போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னாக்கா நீங்க வெறும் ஒரு 2.8 lakhs டாக்ஸ் கட்டினீங்கன்னா 24 லட்சம் உங்க பேர்ல இன்கம் வச்சிடலாம். அப்போ உங்க பேர்ல கேபிட்டல் ஃபார்ம் ஆயிடுது. இது மாதிரி ஒரு 10 வருஷம் பண்ணா உங்க வீட்டுல 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேர் பேர்லயே ஆளுக்கு 2.5 கோடி கேபிட்டல் ஃபார்ம் ஆயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்க பேர்ல கேபிட்டல் இல்லாதனால சொத்துக்கள் வாங்க முடியல, இன்னொரு புது பிசினஸ் ஆரம்பிக்க முடியல, புதுசா ஒரு கார் வாங்க முடியல, வேணும்னே போய் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க வேண்டியிருக்கு. இந்த அவல நிலை மாறுறதுக்கு இந்த பட்ஜெட் நிச்சயமா உதவும். சோ செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் தங்க பேர்ல கேபிட்டல் பில்ட் பண்றதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்டா நான் பாக்குறேன். சோ நான் இந்த குதர்க்கவாதம், ஸ்பின்னு, இது யார்கிட்ட இருந்து புடுங்கி யார்கிட்ட கொடுத்தாங்க அதுக்குள்ள எல்லாம் போல, கொடுக்காத ஆளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத பத்தி நான் பேசுறேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க இன்கம் காட்டுறதுக்கு. இப்ப பயப்படவே வேண்டியதில்லை. சம்பாதிச்சோமா காட்டிட்டு போயிட்டே இருக்கும். எந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இன்னைக்கு கேபிட்டல் பில்ட் பண்றதுக்கு இந்த பட்ஜெட் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம். பட் இது அவங்கள்ட்ட போய் சேருமான்னு கேட்டாக்க சந்தேகம் தான். ஏன்னா பட்ஜெட் பேட் அப்படின்னு சொல்றதா நோக்கம்னாக்கா நல்ல விஷயங்கள் எப்படி சமுதாயத்துல போய் சேரும்? சேரவே சேராது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், முன்னுக்கு வரக்கூடிய நபர் தன் பெயரில் கேபிட்டல் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு தேடல்ல இறங்கணும். ஏன் இறங்காம இருக்காங்கன்னா வரினால, வரி கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, வரி அதிகமா இருக்குன்ற ஒரு பயத்தினால இப்படி இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாற்றத்துக்கு பிறகு நிச்சயமா நீங்க வரி கட்டி கேபிட்டல் ஃபார்ம் பண்றதுங்கிற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். நீங்க கம்பெனியில ப்ராஃபிட்னா 25% தான் டாக்ஸ் கட்டுறீங்க, சொந்தத்துல குறைச்சிட்டாங்க, அதுக்கும் கீழே பண்ணிட்டாங்க. சோ உங்க சொந்த பேர்ல நீங்க கேபிட்டலை பில்ட் பண்றதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட். சாலரிட் மிடில் கிளாஸ் அவங்க ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்காங்க வரி, அவங்களுக்கு இது வேற மாதிரியான ஒரு பெனிஃபிட். ஆனா கட்டாதவங்களுக்கு கேபிட்டலை ஃபார்ம் பண்றதுக்கு நிச்சயமா இது மிகச்சிறந்த வழிமுறை. அதுவும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணி நினைக்கிறாங்க. தேவையில்லை. உங்க தொழில பண்ணீங்கன்னா டாக்ஸ் கம்மி. ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பண்ணா இன்னைக்கு டாக்ஸ் அதிகம் ஆக்சுவலா. சோ இதுலயும் தொழில் முனைவோரை இந்த பட்ஜெட் நிச்சயமாக அங்கீகரிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில எனக்கு இந்த பட்ஜெட்ல பிடிச்ச விஷயம் இதுதான். ஏன்னா சமுதாயத்துல நிறைய பேருக்கு ஒரு
டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கார் லோன் புது கார் வாங்க கிடைக்க மாட்டேங்குது அவங்க தகுதிக்கு ஏற்ற கார் வாங்குறதுக்கு, ஏன்னா ஒயிட்ல பணம் இல்ல. ஒரு ஹோம் லோன் அவங்க தகுதிக்கு ஏற்ற வீடை ஒயிட்ல வாங்குறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதனால அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க, பிளாக்ல எந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குதோ அதை வாங்குவாங்க, டொக்குல முக்குலன்னு இடத்த போய் வாங்குவாங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்துல அவங்க போய் நிக்கிறதுக்கு இந்த டாக்ஸ் ஒரு தடையா இருந்துதான் வந்திருக்கிறது. இப்போ கேபிட்டல் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதை நிச்சயமா எல்லாருமே பயன்படுத்திக்கணும். உங்க பேர்ல அல்லது உங்க மனைவி பேர்ல யாரெல்லாம் வேலை செய்யறீங்களோ அந்த பிசினஸ்ல யார் பேர்ல எல்லாம் நீங்க சம்பளம் கொடுக்க முடியுமோ தாராளமா பிசினஸ்ல சம்பளம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுனாக்கா அவங்க பேர்ல கேபிட்டல் ஃபார்ம் ஆகும். அவங்களுக்கு தேவையான பைனான்சியல் இன்வெஸ்டிங் அவங்க பண்ண முடியும் அல்லது சொத்துக்களை வாங்க முடியும். இதையெல்லாம் வந்து தைரியமா உங்க பேர்ல பண்றதுக்கு இந்த டாக்ஸ் ரெஜிம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ண போகுது. அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிற டாக்ஸ் மாற்றங்கள் சொந்த காலில் நிக்கிறவங்களுக்கானது, தொழில் நடத்துபவர்களுக்கானது, சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி அல்லது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவங்களுக்கு, கிக் எக்கானமியில வேலை செய்யறவங்களுக்கு, கடுமையா உழைச்சி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, சோ சாமானியனுக்கு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் சாமானியன் இல்லைன்னா அப்போ ஹூ இஸ்? இந்த வகையில நான் இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸுக்கு செஞ்சதை விட இந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த பட்ஜெட் ஒரு கேட்டலிஸ்டா இருக்குன்றதை நினைச்சுதான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்றதை தொடர்ந்து ஷேர் பண்ணுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.